இருதயம் கேடுள்ளதாய் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். மனுஷருடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை எப்போதும் ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தர் மனுஷனுடைய உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதும் மாம்சமானதை நம்முடைய புயபலமாக்கிக் கொள்வதும் மதியீனமான காரியம். மனுஷன் நம்மை வஞ்சித்து விடுவான். மனுஷனால் நமக்கு உதவி பண்ண முடியாது. நாம் பல சமயங்களில் கர்த்தரை நம்புவதாக நமக்குள்ளே நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் மெய்யாகவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். இதனால் நம்முடைய நம்பிக்கைகளும் பயங்களும் நமக்குள்ளே ஏற்ற தாழ்வோடு காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் வேதனையும் மாறி மாறி வருகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் கலங்க மாட்டார்கள். அவர்களுடைய இருதயம் சமாதானமாயும் ஆறுதலாயும் இருக்கும். அவர்கள் கர்த்தர் மேல் தங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்பார்களே அல்லாமல் உலகத்தை பார்த்து கலங்குகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் மனுஷனுடைய இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இது நமக்கே தெரியவில்லை. நம்முடைய இருதயம் கேடுள்ளது என்பதை நாமே நம்புவதில்லை. ஆனால் நம்முடைய திருக்குள்ள இருதயம் கேடான காரியங்களை சிந்திக்கிறது. அது நன்மையை தீமை என்று சொல்லுகிறது, தீமையை நன்மை என்று சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் சுத்தமாய் இல்லை என்றால் நம்முடைய மனக்கண்கள் மங்கி போய்விடும். நம்மால் உண்மை நிலையை அறிய முடியாது. எல்லாவற்றின் மேலும் மாயையான சாயத்தை பூசி அதன் உண்மை நிலையை மறைத்து விடுவோம். மனுஷனுடைய கேடுள்ள இருதயம் தேவனை பற்றி ஓரளவு சிந்தித்து பார்த்து இந்த உலகத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறது. தேவனை பார்க்க முடியாது என்றும் மனுஷனுடைய கேடான இருதயம் அவனுக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு விரோதமான ஏராளமான பொய்களை திருக்குள்ள இருதயம் தாராளமாய் உற்பத்தி பண்ணும். மனுஷனுடைய இருதயம் அவனையே வஞ்சித்து விடும். மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசுகிறது. நம்முடைய மனச்சாட்சி சுத்தமாயும் தெளிவாயும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய பாவங்களை நம்மால் உணர முடியாது. நம்மிடத்தில் பாவங்களும் அக்கிரமங்களும் இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கவும் மாட்டோம். நம்முடைய இருதயமே எல்லா பாவங்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கும்போது நம்முடைய கிரியைகளும் கேடானதாய் இருக்கும். மனுஷனுடைய இருதயம் கேடுள்ளதாய் இருந்தாலும் அதை அறியத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் மாத்திரமே மனுஷருடைய இருதயத்தை அறிய முடியும். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தையே நம்மால் அறிய முடியாமல் இருக்கும்போது மற்றவர்களுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். ஆகையினால் நாம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாம்சமானதை நம்முடைய புயபலமாக்கிக் கொள்ளக்கூடாது. மனுஷரை நம்பினால் நமக்கு ஏமாற்றம் உண்டாகும். மற்றவர்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு திருக்குள்ளது என்பதும் அது எந்த அளவுக்கு மகா கேடுள்ளது என்பதும் நமக்கு தெரியாது. மனுஷரை நம்புகிறவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு குழியிலே விழுகிறவர்களுக்கு ஒப்பானவர்கள். இவர்கள் முறிந்து போன நாணல் மீது சாய்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இருதயத்தை பற்றிய காரியம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. எரேமியா 17:9 வசனத்தில் இருதயத்தை அறியத்தக்கவன் யார் என்னும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இருதயத்தை அறிந்திருக்கிறவர். ஏனெனில் அவர் இருதயத்தை ஆராய்கிறார், அவர் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறார்.